ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய கேரியர் சைடில் என்ன மெசேஜஸ் யூனிவர்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ 3 பயல் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பயல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அல்ஃபபெட்ஸ் வைஸ் வச்சுருக்கேன். ஸோ பயல் 1 அல்ஃபபெட் லெட்டர் என்ன அப்படின்னா AD GJ MP SV Y. பயல் 2 அல்ஃபபெட்ஸ் என்ன அப்படின்னா BE HK NQ TW Z. இது C. பயல் 3 லெட்டர்ஸ் என்ன அப்படின்னா CF IL OR UX. இது உங்களோட இன்ட்யூஷன் படி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கலாம், உங்களுடைய நேம் லெட்டராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் லெட்டராக கூட இருக்கலாம். ஸோ சம்திங் ரிலேட்டட் உங்களுடைய இன்ட்யூஷன் எது சொல்லுதோ, உங்களுக்கு எது எந்த பயல் பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். கார்ட்ஸ் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பயல் 1 போயிடலாம். பயல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஓகே, பயல் 1. ஸோ பயல் 1 AD GJ MP SV Y. உங்களுக்குரிய மெசேஜஸ் கைடன்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 28, King of Swords, Ace of Pentacles, Master and ஃபைனலாக கோகனட் வந்திருக்கு. குட் லக், இனிஷியேஷன் ஆஃப் சம்திங் நியூ, ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ், யூ ஆர் ஆன் தி ரைட் பாத். ஸோ பயல் 1 உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நினைக்கிற ஒரு உங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில் ஆக போகுதுங்க இந்த மாதம். அதுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய டைம், உங்களுடைய எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம், நிறைய கொடுத்துருப்பீங்க. அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ பார்க்குறவங்க கும்பம், துலாம், மிதுனம், மகரம், ரிஷபம், கன்னி ராசியாக இருக்கிறதுக்கும் லக்னமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி நீங்கள் பாஸ்டில் நிறைய பர்டிகுலராக உங்களுடைய வேலையில், உங்களுடைய மணியில், இல்லை ரெஸ்பெக்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஹார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், நிறைய ஒரு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது அதை ஃபேஸ் பண்ணிட்டு வரைய வந்திருக்கீங்க அப்படின்னு கூட இங்கே இருக்குது. பட் ஆனால் சிலருக்கு இன்னும் அந்த என்ன இருக்குது, அந்த பைபிள் இருக்குது, எப்போ தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகும், எப்போ தான் அந்த ஆசை நடக்கும், இப்போ தான் அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை நினைக்கிற அந்த பிஸ்னஸில் எப்போ அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற இருக்குது. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற உங்களுக்கு மெசேஜ் என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பின்வாங்கவும் தேவை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்வர்டில் இருக்க வேண்டிய டைம். ஓகே, உங்களோட எனர்ஜி இன்னும் நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, உங்களுடைய ஐடியாஸாக இருக்கலாம். ஸோ அது பண்ண வேண்டிய டைம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி நிறைய தெரியுது. நான் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக அதாவது கிடைக்க போகுது. இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் ஃபேஸ் பண்ணாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தான் இங்கே வருது அகெயின். ஸோ சேம் பாயிண்ட். ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைமிங்கில் உங்களுக்கு அந்த ஒரு சன்மானங்கள், அந்த அப்ரிஷியேஷன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கு நிறைய நீங்கள் எஃபர்ட் போட்டிருந்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ அது ஒரு ரிட்டர்னாக பன்மடங்காக ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்றது ஒரு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு உறுதியான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இங்கே ஒரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஒர்க்கில் ஒர்க்கர்ஸ் மூலியமாக உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னா நியூ கிளைண்ட்ஸ் இல்லை நியூ பார்ட்னர்ஷிப்,
ஒரு அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி வந்து ஒரு விருத்தி பண்ணுறதுக்கும், ஸோ அது வந்து ஒரு ஒரு சின்னதாக பண்ணிட்டு இருந்திருப்பீங்க முன்னாடி, ஒரு பெருசாக ஒரு பிளான், ஒரு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இல்லை வேறு அதர் ஒரு சிட்டியில் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாம், இல்லை வந்து புது புது கிளைண்ட்ஸ் வந்து வேணும், அந்த மாதிரி அதுக்குரிய ஒரு ஒரு ஆடாக இருக்கலாங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு யோசனைகள் சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் ஒரு ரிலேட் ஆகுது. நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய ஸ்தாபனத்தை வந்து ஒரு பிரபலமாக்குறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதுக்குரிய முயற்சிகள், அதே மாதிரி ஒரு புது மிஷினரியாக இருக்கலாம், வாங்குறதா இருக்கலாம், திங்ஸ், ஓகே, உங்களோட தொழிலுக்கு, உங்களுடைய ஒர்க்குக்கு யார் வந்து உங்களுக்கு ஒரு எந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்தால் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, இதுக்கு வந்து ஒரு சூட்டபுளாக இருப்பாங்க, யார் மூலியமாக அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு பண்ண போகிற டைம். ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ பண்ண போகிற விஷயம் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெருசாக கொண்டு போகிறதுக்கும், ஒரு ப்ராட்பேண்ட் அப்படின்னு ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்தாபனம் வந்து ஒரு பேர் பெறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ணுற இடத்துல ஒரு நன்மதிப்பு அப்படின்றது வந்து கிடைக்கும். முன்னாடி கிடைச்சிருக்காது, இனிமேல் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் வந்து விற்கிறீங்க, இல்லை அதுக்குரிய ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லலாம், அதுக்குரிய ஒரு தரம் வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிய போகுது, ஒரு கிளைண்ட்ஸ்க்கு வந்து தெரியலாம். ஸோ அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டாக இருக்காங்க, ஸோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பேச்சுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக இங்கே வந்து ஒரு மெசேஜ் மெயினாக இங்கே சொல்லணும்னா, இந்த 2 கார்டு, மாஸ்டர் அண்ட் த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து உங்களுடைய கேரக்டர் காமிக்குது. ஸோ இது வந்து என்ன உங்களுடைய எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு முடிவை எடுக்க மாட்டீங்க, ஒரு ஆசைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அந்த தைரியம், அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு வந்து அந்த தைரியம் அப்படின்றது வந்து வந்துருங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பேச்சு விளக்க சொல்லணும் அப்படின்னா ரிஸ்க் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கிறவங்க, ஒரு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சைக்கிள் அப்படின்றது வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். நீங்களும் வந்து அது வந்து உங்களுக்கு நினைப்பீங்க, நீங்கள் பண்ணும்போது ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் இல்லைனாலும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இனிமேல் அதுக்குரிய ஒரு பலன்கள் கிடைக்கும். இதுதான் அது வந்து இங்கே கார்டு வந்திருக்கு, குட் லக் அப்படின்றது வந்திருக்கு, அதே மாதிரி ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து சரியான பாதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4 விஷயம் தெரிஞ்சவங்க, அதே மாதிரி உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ ஒரு அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து ஒரு நார்மலாக இருக்காது, ஒரு துப்பறியும் அறிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ, ஒரு வேலையில், ஒரு ஃபீல்டில், எதில் நீங்கள் இருக்கீங்களோ அது வந்து ஒரு 4 விஷயம், 4 பக்கமும் அதுக்குள்ள ஒரு நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இல்லை புதுசாக படிக்கணுமா, இல்லை கற்றுக்கணுமா, அது கூட நீங்கள் வந்து சலிக்காமல் அது வந்து பண்ணுவீங்க. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு டீப் டவுனாக எப்படி இருக்குது உங்களுடைய இது பார்க்கும்போது, உங்களுடைய ஒரு மணி அப்படின்றத விட உங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் அதிகரிக்கணும்னு நினைப்பீங்க. அது வந்து படிப்பு, உங்களுடைய ஒரு குவாலிட்டி, அது வந்து ஒரு கொண்டு வரணும், அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு பேஸ்மெண்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கார்ட்ஸ் ஓவராலாக இருக்குது. ஸோ அதுக்குரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி உங்களோட மூலதனமே என்ன அப்படின்னா உங்களுடைய புத்தி அண்ட் உங்களுடைய சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆளும் திறமை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு திறமைகள், ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு முடியாது அதாவது நினச்சிட்டிங்க அப்படின்னா முடியாது, பண்ண முடியாது, வராது அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்க. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த டைம் எப்போ வருதோ அந்த டைம் வரைக்கும் அந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து எடுத்துகிட்டே இருப்பீங்க. அதில் வந்து ஒரு சலிக்காமல் முயற்சி பண்ணுவீங்க. அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தையும் நீங்கள் அடைவீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ ஓவரால் வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2 உங்களுடைய ஆல்ஃபபெட் BEHKNQTWZ. உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம்.
unexpected income, 27, Ace of Swords, 7 of Wands, participation, and ஃபைனலாக வந்து ஹோலி ஒயிட் ஸ்னேக் வந்திருக்கு. blessings of forefathers, detoxic, and you are being watched and guided அப்படின்றது வந்திருக்கு. ஸோ பார்க்குறவங்க 9 series, 3 series, அண்ட் சிலர் வந்து 5 series இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, 4 series அண்ட் 7 series. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய வைப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க. ஸோ உங்களுடைய வைப் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ஜாபில் அது வந்து கிடைச்சே ஆகணும், அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்டில் வந்து எப்போவுமே இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுடைய ஒர்க்கில் வந்து அதாவது விரும்பி பண்ணுறீங்க. ஓகே, அதுவும் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கோவர்க்கர்ஸ், இந்த கிளைண்ட்ஸ் மூலமா சில சப்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கட்டும், உங்களுடைய ஒரு ஒர்க்கில் இருக்கட்டும் கிடைக்கும். டீம் ஒர்க்ஸாக இருக்கலாம். ஸோ சில சமயம் நீங்கள் பண்ண ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அந்த டீம் ஒர்க்காக பண்ண விஷயமா, ஏன்னா பார்ட்டிசிபேஷன் வந்திருக்கு, நீங்கள் எடுத்த முடிவுகள் இல்லை வந்து பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இல்லை வந்து அது நீங்கள் நினச்ச அந்த ப்ராஃபிட் அடைகிறதுக்கும் இல்லை அந்த ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ஒரு எனி பிஸ்னஸ், ஓகே, அது வந்து சிலருக்கு ஃபுட் ரிலேட்டட் இருக்கலாம், சிலருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு ரிட்டர்னாக இருக்கட்டும், ப்ராஃபிட் வைஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூ கிளைண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து திடீர்னு ஒரு ரீச் ஆகுது, மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது. ஸோ அது வந்து அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள், சூழல்கள் கிடைக்க போகுது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதம் நீங்கள் வந்து ஒரு ஜாப் இங்கே நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து அதுக்குரிய ஒரு கால் மெசேஜ் அப்படின்றது கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த மாதத்துக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு மீட்டிங் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மீட்டிங் அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி நியூ கிளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு நியூவாக மீட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரியும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நியூ பிளான்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம்திங் நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் ஒரு பிஸ்னஸில் ஒரு நியூ இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர்றதுக்கும் அதுக்குரிய ஒரு சான்சஸ், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கால் அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் அப்படின்றது வந்து நடக்க போகுது. ஸோ இங்கே வந்து அதர் திங் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய டிலேஸ் அப்படின்றது வந்து முடிய போகுதுங்க. பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸுடைய ஒரு ஆசீர்வாதங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க, கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களையும் சரி உங்கள் ஃபேமிலியும் சரி. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி, சிலருக்கு வந்து இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து சிலருக்கு சூட் ஆகும். லாஸ்ட் மினிட்ல இந்த பண ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை வந்து தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் வெளியே வந்திருக்கலாம், இல்லை வந்து அந்த சூழல்கள் உங்களுக்கு வந்து சூட் ஆகாமல் இருந்திருக்கலாம், நிம்மதி ஒரு ஹெவி ப்ரெஷராக இருந்திருக்கலாம். ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சரௌண்ட்ஸ் வந்து நீங்கள் அமைச்சிருந்துருக்கலாம். ஸோ அதுக்கு கூட உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. சிலருக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ இல்லை கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து எது வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கில் வந்து இனிமேல் வந்து எடுக்கணும், பிகின் பண்ணணும், எப்படி வந்து உங்களுடைய இந்த சக்ஸஸை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து ரீச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு திங்கிங், ஒரு அனலைசிங், ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ அதர் திங் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் வந்து அந்த பிரச்சனைகள் இருக்குது. சிலருக்கு வந்து மணி விஷயத்தில் இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் வந்து எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்ரீகாளஹஸ்தி போயிட்டு வாங்க. ஸ்ரீகாளஹஸ்தி போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சுற்றி ஒரே ஒரு விஷயம், எனக்கு வந்து ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்கில் அண்ட் டேலண்டட் பர்சன். நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியமாச்சு உங்களுக்கு வந்து அந்த அப்ரிஷியேஷன் உங்களுக்கு வந்து ஒரு
பக்கபலமாக கொடுக்குறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க, இல்லை நீங்களே அதுக்குரிய ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஒரு உந்துதல் சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பார்த்து கூட பொறாமப்படுறதுக்கு வந்து பக்கத்தில் உங்களுடைய ஒர்க் சைடில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சில ஜெலஸ் பீப்பிளால் உங்களுக்கு வர்ற வாய்ப்புகள் வந்து ஒரு தட்டி போகிறதுக்கும், இல்லை அவங்களால ஏதோ ஒரு அந்த கண்ணுப்படுது அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து திருக்காலஸ்ரீ வந்து போயிட்டு வரலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து சாம்பிராணி, இந்த தூபமெல்லாம் ஏற்றிட்டு வாங்க. ரொம்ப ஒரு சேஞ்சஸ், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போய் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்கள் ஆஃபீஸ் சைடு அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு, உங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்குது. ஸோ ஓவரால் வந்து உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 3. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுடைய அல்ஃபபெட்ஸ் என்ன அப்படின்னா CFILORUX. ஸோ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்குபேஷன் 34, 5 of Cups, okay, 6 of Cups, sharing and dryly falling. Old baggage will be replaced, blockages will be removed, end of an unfulfilled situation அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இதில் இருக்கலாம். ஸோ 34, 30+, 7 series, 5 series, சிலருக்கு வந்து 6 series. ஓகே, ஸோ சிலருக்கு வந்து கடகம், விருச்சிகம், மீனம் ராசி லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கப்ஸ் நிறைய வந்திருக்கு. உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் தெரியுது, ஹெவி ஒரு ப்ரெஷர் கூட அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து இந்த கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது அட் ப்ரெசன்ட் உங்களுடைய ஸ்டேஜில் இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து கடன், EMI அப்படின்றது போயிட்டுருக்கலாம். ஓகே, சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது நிறைய தெரியுது. இல்லை வந்து பசங்களுக்கு ஒரு படிப்பு செலவாக இருக்கலாம், இல்லை அதுக்கு வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதுமாதிரி சிலருக்கு ஜுவல்ஸ் கூட இருக்கலாம். இந்த எனர்ஜி வந்து சூட் ஆச்சு அப்படின்னா மட்டும் இந்த பைல் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது வாட்டர் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய மனசில் வந்து எப்படி இருக்குது, உங்களுடைய சார்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய உழைக்கிறீங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற வந்து அப்ரிஷியேஷன் வந்து அந்த இன்கம்மாக இருக்கட்டும், அந்த குட் டைமிங்காக இருக்கட்டும், ஸோ அது வரமாட்டேங்குதே அப்படின்னு வந்து உங்களுடைய டீப் ஒரு மனசில் உங்களுக்கு இருக்குங்க. ஓகே, ஸோ அதை திங்க் சொல்லணும் அப்படின்னா உங்கள் வேலையில் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆழ்ந்து உணர்ந்து ஒரு விரும்பி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஒர்க்கில் இருக்கட்டும், நீங்கள் விரும்பி பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது, அது தெரியுது. ஸோ அதுக்காக சந்தர்ப்பங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தங்கள் அப்படின்றது எப்போவுமே இருக்குது. அட் ப்ரெசென்ட் கூட உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்பினேன். நீங்கள் வந்து உங்கள் உழைப்பில் வந்து ஒரு உறுதியாக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே வந்து ஒரு உறுதியாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் பை வந்து இதில் தெரியுது. ஆனால் ஃப்யூச்சர் உங்களுடைய ஒரு அந்த டவுட் இருக்குல்ல, கிடைக்குமா, நம்ம நினைக்கிற விஷயம் வந்து ரீச் ஆகுமா, நம்மளுக்கு வந்து அந்த சப்போர்ட் கிடைக்குமா, இல்லை அந்த மணி கிடைக்குமா, அந்த ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்றதுல வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுலேயும் உறுதியாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பண்ணுற இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், பண்ணுற உங்களுடைய எஃபர்ட், நீங்கள் கொடுக்குற ஒரு உழைப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் எல்லாமே கொடுக்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் அந்த மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு டவுட் வைக்கிறீங்க, கிடைக்குமா, எப்போ கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு அந்த ஓவரால் காலில் வந்து அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி, இன்னும் வந்து அந்த ரெகனைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் அப்ரிஷியேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மனசில் உங்களுக்கு இருக்குது. அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியில் இருங்க எப்போவுமே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம் என்ன அப்படின்னா உங்களை விட ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு இடத்துல இருக்காங்களே, அவங்க வந்து பெரிய லெவலில் இருக்காங்களே, பெரிய ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, கார் பங்களா அந்த மாதிரி இருக்காங்க, நல்ல ஒரு வசதியாக இருக்காங்க. பட் நம்மளால் அதை விட தாண்டி நம்மளுக்கு இருக்குது, பட் ஆனால் வர முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ டோன்ட் வரி, பட் எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில எக்ஸ்பீரியன்ஸ், சில விஷயங்கள் கடந்து, சில அந்த கர்மாவை கடந்து நீங்கள் வர்றீங்க, அதுக்குரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அடைகிறீங்க. ஃப்யூச்சர் ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த 2 கார்டு உங்களுடைய கார்டு, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ,
உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இங்கே இருக்குது, உங்கள் லைஃப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், பட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உறுதியாக இருங்க. ஸோ ஓகே, ஓல்டு பேகேஜ் வில் பி ரீப்ளேஸ்ட், பிளாக்கேஜஸ் வில் பி ரிமூவ் அண்ட் எண்ட் ஆஃப் அண்ட் ஃபுல்ஃபில் சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெயின் சொல்லலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு வருத்தங்கள், ஒரு ஏக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், உங்கள் பசங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களோட திறமையை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு வைப் தான் வருது. அதாவது வந்து அது மனசில் இருக்குது, சொல்ல முடியல, எனக்கு வார்த்தை வரல, த்ரோட் இதாகுது. உங்களுடைய மனசில் இருக்குது. இந்த மாதிரி வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களே, ஒரு நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நீங்கள் அந்த அன்பு, அந்த மணி, அது வந்து ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து பிடிச்சி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும், அது வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாமல் அவ்வளோதானா, இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி உங்களை வந்து அது பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுடைய கார்ட்ஸில் எனக்கு தெரியுதுங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து இப்போ புரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ் அப்படின்றது நியர் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ மெயினாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தேர்ஸ்டே தட்சிணாமூர்த்தி போய் கும்பிட்டு வாங்க, விளக்கு வைங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த கஷ்டங்கள், இந்த வேலையில் இருக்கிற அந்த பழு, பெயின் அப்படின்றது வந்து குறையும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு இது கிடைக்கும். ஒரு வாரம் போயிட்டு 2 வாரம் போகாமல் இருக்கிறது இல்லை, 2 வாரம் போயிட்டு 2 வாரம் போகும், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. உங்களுடைய ஸ்டேஜ் நல்லா ஆற வரைக்கும், இல்லை கண்டினியூஸாக கூட நீங்கள் போகலாம். கண்டினியூஸாக தேர்ஸ்டே தட்சிணாமூர்த்தியை போய் கும்பிட்டே வாங்க. சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நம்புங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.